உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை இங்கேயோ கொண்டு புதைச்சிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உண்மையை சொல்லு. அட என்ன தம்பி, நீங்க ரெண்டு பேரும் பைக்ல போறத பார்த்துட்டு சொல்லியா இல்லையா? சொல்லிடுறேன் தம்பி. தர்மலிங்க அண்ணன் தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னார் தம்பி. நீங்களும் ஆண்டாள் மாப்பிள்ளையும் சேர்ந்து அவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறீங்கன்னு வருத்தப்பட்டார் தம்பி. அப்பதான் அவரே வந்து என் வீட்டுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி செய்யினாரு. ஆண்டாளை பத்தியும் உங்களை பத்தியும் தப்பா பேச சொன்னாரு. ஏண்டா, ஆண்டாள் உனக்கு மக மாதிரிடா. அவளை தப்பா பேசுறது ஓ மகளையும் தப்பா நினைச்சு பேசுற மாதிரி நீ யோசிக்க மாட்ட? இந்த ஆள சொல்லி தப்பு இல்ல பாட்டி. பெத்த பொண்ணையே இப்படி பேச சொல்லியிருக்காரு பாருங்க, அவரை சொல்லணும். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? யோ, உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? உன்னதான்டா கேக்குறேன். ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்காண்டா. பெரிய மனுஷனாயா நீ? இத சொல்லும் போது உனக்கு வாய் கூசல? நான் என்னடா பண்ண? யோ, பேசாதயா. சிவனாண்டி, உள்ள போடா. போடா. டேய் சிவனாண்டி, இவ செஞ்ச அட்டூழியத்தை சொல்லுடா. என்னடா முடிச்சிட்டு இருக்க? சொல்லுடா. தர்மலிங்க அண்ணன் தான் இந்த தம்பியும் நம்ம ஆண்டாளையும் சேர்த்து வச்சு பேச சொன்னாரு. அண்ணன் சொல்லித்தான் நான் அப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா அதுதான் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். போடா. மனுஷனாயா நீ? கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? அவன் நம்ம பொண்ணியா? அவளை போய் அசிங்கப்படுத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டியா? நீ பெத்த பொண்ணையே ஒழுக்கம் கெட்டவன்னு பட்ட வாங்கி கொடுத்திருக்கியே, நீல ஒரு அப்பனா? சீ, அவமானமா இருக்குப்பா. உனக்கு மகளா பிறந்துட்டோமேன்னு நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. யோ, உனக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன ஏதாவது பண்ணு. இல்ல அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வச்சியே, அது மாதிரி ஏதாவது பண்ணு. இல்ல நேரடியா என் கூட சண்டை போடு. அத விட்டுட்டு ஆண்டாள் என்னையா பண்ணாங்க? உன் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சாங்களே, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனா இது? யோ, அசிங்கமா இல்ல? ஆண்டாள் ஓ பொண்ணு தானையா? அவங்கள தப்பா சொல்றது உனக்கு தானே அசிங்கம்? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை இவன் பண்ணிருப்பானா? டேய், இதுக்கு முன்னாடி நீ என்னென்னவோ பண்ணிருக்க. அப்பெல்லாம் உன் மேல எனக்கு கோபம் இருந்திருக்கு. ஆனா ஒரு தடவை கூட உன் மேல எனக்கு வெறுப்பு வந்ததே இல்லடா. ஆனா இன்னைக்கு
ஏன்டா பெத்தம்னு வேதனைப்படுறேன்டா. பாட்டி இவருக்கு ஏன் மகளா பிறந்தோன்னு எங்களுக்கும் வேதனையா தான் இருக்கு பாட்டி. கேட்டியா? நீ பெத்த பொண்ணும் உன்னை பெத்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? இதுக்கு மேல உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலையா? ஏண்டா அழகர் மேலயோ இந்த பையன் மேலயோ உனக்கு கோபம் இருந்தா இவங்களை அடிச்சு சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்லடா. இன்னைக்கு என் பேத்தியை இப்படி பேச வச்சிட்டியடா. ஆதி, அத்தை, இந்த ஆள் கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல அந்த ஆள் கூட நம்ம இருந்தா நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அத்தை, இந்த நிமிஷமே இந்த ஆளை நம்ம தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். வாங்க. நாம எதுக்கடி போகணும்? இது என் வீடு, என் புருஷன் கட்டின வீடு. இப்படி ஒருத்த எனக்கு பிறக்கவே இல்லைன்னு இப்பவே தலையை முழுகிறேன்டி. டேய், வீட்டை விட்டு வெளியே போடா. அப்பா இங்கதான் இருக்கீங்களா? எங்கப்பா போனீங்க? அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்கப்பா. ஹலோ ஆதி. பாரதி, அப்படியா? பஸ் ஏறிட்டீங்களா? ஏறிட்டேன் ஆதி. காலையில அங்க வந்துருவேன். ஓ, ஓகே. காலையிலயா? சரி. ஆமா ஆதி. அப்புறம் மறக்காம ஆண்டாள் கிட்ட சொல்லிடு. யாரு? ஆண்டாட்டியா? ஓகே, சொல்லிடுறேன். அப்பாவுக்கு சொல்லுங்க. ஆண்டாள் அப்பாவுக்குமா? சொல்லிடுறேன் பாரதி. சரி ஆதி. சரி, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். தமிழ், சார்ஜில் போனை சார்ஜில் போட்டுருங்க. சரிப்பா. சார், பாரதி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை காலையில குளிச்சுட்டு வெறும் வயிறோட இருக்க சொன்னாங்க. உனக்காக திருத்தணியிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வராங்களா? நீ நல்லா இருக்கணும்னு 3 நாள் விரதம் இருந்து கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு வராங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைச்ச? நீ ஆண்டாளோட அப்பா, அந்த ஒரே காரணத்துக்காக. அட என்ன ஆதி, அந்த ஆள் அவரு பெத்த பொண்ணை பத்தியே யோசிக்கல. இதுல பாரதிய பத்தி வேற யோசிப்பாரா? பாரதி வந்தா பாரதிக்கும் சேர்த்து இந்த ஆளு அவளுக்கும் ஏதாச்சும் பட்டம் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல. இல்ல பாட்டி, அப்படிலாம் அந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. இந்த ஆளு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உனக்கு நாங்க கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமா? ஆண்டாள் முகத்தை நீ தினம் தினம் பார்க்கணும். அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தோணிக்கிட்டே இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.